நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நச்சுகள் அவங்களோட பெயின்ஃபுல் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி நிறைய சொல்லுவாங்க. அந்த சின்ன வயசில் அவங்க அனுபவித்த அந்த கஷ்டங்களை பற்றியெல்லாம் கேட்கும்போது நீங்கள் அதை எம்பத்தைஸ் பண்ணுவீங்க. சைல்டுஹுட்டில் அவங்களுக்கு கிடைக்காம போன அந்த அன்பையும் அரவணைப்பையும் இனிமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. உங்களை ஒருத்தங்க எப்படியெல்லாம் அக்கறையோடு பார்த்துக்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்களோ அதே மாதிரி அவங்கள அக்கறையோடு பார்த்துப்பீங்க. அவங்களோட ஃபீலிங்ஸோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துப்பீங்க. அவங்க டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிற அக்கறையினால் நீங்கள் உங்களோட ஃபுல் அட்டென்ஷனை அவங்களுக்கு கொடுப்பீங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள ப்ராப்பராக பேரண்டிங் பண்ணாததுனால தான் அவங்க தெரியாத்தனமாக தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க செய்கிற தவறுகளை சொல்லி புரிய வச்சு அவங்க அதை திருத்திக்கிறதுக்கு நிறைய அவகாசம் கொடுப்பீங்க, நிறைய சான்சஸ் கொடுப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணுங்கிற அக்கறையோட எப்போவுமே அவங்களுக்காக நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க. அவங்களோட மனசு கோணாமல் பாதுகாப்பாக பார்த்துக்கிற அக்கறையினால் உங்களோட பாதுகாப்பை பற்றியும் உங்கள் மனசு காயப்படுறதை பற்றியும் கவனிக்க மாட்டீங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் உங்கள் சந்தோஷத்தையெல்லாம் விட்டு கொடுக்க தயாராக இருப்பீங்க. அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் நீட்ஸை இக்னோர் பண்ணிடுவீங்க. அன்புக்காக ஏங்குறது எவ்வளோ பெரிய வலிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அவங்களும் அதே மாதிரி ஏங்கிடக்கூடாதுங்கிறதுனால அவங்கள அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னென்னா அவங்களோட இன்னர் சைல்டு எப்போவோ இறந்து போச்சு. அவங்களுக்கு 10 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அது இறந்து போச்சு. உணர்வுகள் இல்லாத உயிர் இல்லாத ஒரு ஜடத்தை யாருமே நேசிக்க மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நச்சுகள் இந்த ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி நடித்து மைண்ட் கேம்ஸ் யூஸ் பண்ணி உங்களை இமோஷ்னலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. பல காலத்துக்கு முன்னாடியே இறந்து போன அவங்களோட அந்த இன்னர் சைல்டை தான் காப்பாற்றி உயிர் கொடுத்து மறுபடியும் சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. நச்சுகளை இந்த மாதிரி அன்கண்டிஷனலாக லவ் பண்ணிகிட்ருக்கிற எம்பேத்ஸ் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து விலக பாருங்கள். இந்த மாதிரி நச்சுகள்கிட்ட இருந்து விலகி உங்களோட பேட்டர்னை நீங்கள் மாற்றிக்கிட்டு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. உங்கள் மேலே நீங்கள் அக்கறை செலுத்துங்க. உங்களை நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கோங்க.